இந்த காட்சியை பாருங்க, ஒரு நிமிஷம் கோவப்படாம பாருங்க. லவ் யூ தலைவா. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனால தான். மத்த எவன் நடுங்க நாங்க போயிருக்கவே மாட்டேன். விஜய் மட்டும்னால தான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். நீ விஜயை பாக்குறேன். வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேனே. அவ்வளவு பிடிக்கும் விஜய். உயிரினே எனக்கு ரொம்ப. என்னப்பா இதுல என்னப்பா கோவப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அந்த பெண் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். நீ விஜய் என் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு கோவப்படணும்லங்க. உனக்கு உசுராரு, யாரை வேணாலும் உசுரா வச்சுக்கோ, தலைவனா வச்சுக்கோ, கட்டி பிடி முத்தம் குஞ்சி, அது உன்னுடைய விருப்பம். ஆனா உன்னுடைய குழந்தையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை எதுக்கு நீ பயன்படுத்துற? அப்ப அந்த குழந்தையை விட்டுட்டு வர அளவுக்கு உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? உன் மனசு கெட்டு போயிருக்கு. குழந்தையை விட்டுட்டு வர அளவுக்கு மனசு கெட்டு போயிருக்கு. உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை. இன்னமும் சினிமா நடிகர்ல ரசிங்க, தவறே கிடையாது. அவன் அரசியல்வாதியா போட்டு போடுங்க, தப்பே கிடையாது. அதுக்காக என் உசுறு என் தலையில தூக்கி வச்சு ஆடுவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொஞ்சுவேன். ஏன் வெக்கக்கேடு. சமுதாயம் ஏன் இப்படி சீரழிஞ்சு போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. அதுக்கு பின்னாடி இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் புருஷனா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கீழே நீங்களே சொல்லிட்டு போங்க. உடனே வந்துருவாங்க. இப்போ பண்ணதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு 1000 பேர் வந்துருவீங்க. நீங்களே சொல்லிட்டு போங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு அவள் பேசுனது தான் தவறு.